சென்னை புழுதிவாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தில் மின்தூக்கி பாதையிலேயே நின்றதால் 4 குழந்தைகள் உட்பட 17 பேர் சுமார் 1 மணி நேரம் உள்ளேயே சிக்கி தவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய உள்ளகரத்தை சேர்ந்த முதியவர் சங்கர வடிவேல் மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோர் புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி கீழே வருவதற்காக மின்தூக்கியை பயன்படுத்தியுள்ளனர். அப்போது 4 குழந்தைகள் உட்பட மொத்தம் 17 பேர் அந்த மின்தூக்கியில் ஏறியதால் அதிக பாரம் காரணமாக 2வது தளத்திற்கும் முதல் தளத்திற்கும் இடையே பாதியிலேயே நின்றது. உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் பதற்றத்துடன் அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டபோது ரயில்வே நிர்வாகம் சார்பில் முறையான பதில் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேளச்சேரி தீயணைப்பு படையினர் மின்தூக்கியின் மின்விசிறி பகுதியை அகற்றி அதன் வழியாக முதலில் 4 குழந்தைகளை துரிதமாக மீட்டனர். பின்னர் மற்ற 14 பேருக்கும் குடிநீர் மற்றும் உணவு வழங்கி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரையும் காயமின்றி பத்திரமாக மீட்டனர். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.